வணக்கம் எல்லாருக்கும். இப்போ ரீசென்ட்டா எல்லாருக்குமே எஸ்ஏஆர் ஃபார்ம் குடுத்து அத ஃபில் பண்ணி அது கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, ஓட் லிஸ்ட்ல நம்மள கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனா, சில பேருக்கு அது கன்ஃபார்ம் ஆகல. அதனால நம்ம ஏரியாவோட வாக்குச்சாவடி நிலை அலுவலர் அதாவது பிஎல்ஓ அவங்க வந்துட்டு இப்ப நான் காமிக்கிறேன்ல இந்த ஃபார்ம குடுத்து, அவங்க சொல்ற டேட்ல ஒரு கேம்ப் மாரி நடக்குது. இங்க வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் குடுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா, நம்ம அந்த ஃபார்ம அப்படியே வாங்கி வச்சுட்டு 1, 2 டாக்குமெண்ட் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு போயிடுறோம். ஆனா, அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது நெறைய டாக்குமெண்ட்ஸ் கேட்கறாங்க. எல்லாமே ஜெராக்ஸ் தான் கேட்கறாங்க. அவங்க குடுக்குற ஃபார்மோட பின் சைட்ல நெறைய லிஸ்ட் குடுத்துருக்காங்க. இத இத கொண்டு வாங்கன்னு. அதுல எது உங்ககிட்ட இருக்கோ, அதுல ஒரு 5லேருந்து 6 எடுத்துக்கோங்க. அது கரெக்ட்டா இருந்துச்சுன்னா அது போதும். ஆனா, எந்தெந்த வயசு உள்ளவங்களுக்கு எது கரெக்ட்டான சர்டிஃபிகேட்ன்னு அவங்க தான் சூஸ் பண்றாங்க. ஸோ, உங்கள்ட்ட இருக்க எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. ரேஷன் கார்டு அதாவது ஸ்மார்ட் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக், ஸ்கூல் டிசி இல்லன்னா காலேஜ் டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதாவது ஜாதி சான்றிதழ், வீட்டோட பட்டா, பாஸ்போர்ட், பர்த் சர்டிஃபிகேட் அதாவது பிறப்பு சான்றிதழ், மேரேஜ் ஆகி டிஸ்ட்ரிக்ட் டூ டிஸ்ட்ரிக்ட் வந்திருந்தீங்கன்னா நெறைய டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க. மேரேஜ் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அப்படி இல்லன்னா ஹஸ்பண்ட் நேம் ஆட் பண்ண மாரி உங்ககிட்ட என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. கையில ஓட்டர் ஐடி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஜெராக்ஸ் எடுத்து எல்லா ஜெராக்ஸ்க்கு கீழயும் சைன் போட்டு கொண்டு போனீங்கன்னா வேலை கொஞ்சம் ஈஸியா முடியும். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். நன்றி. நான் ராணியோட பொண்ணு.